தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களை கட்டியுள்ளது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காரணம், விஜய் முதல் முறையாக தேர்தலில் நிற்பதுதான். சரி, முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதி, அவர்களின் சொத்து விவரம், சாதி குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மு.க.ஸ்டாலின் திமுக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர். இவர் 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலில் தோல்வி உற்றார். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 1996, 2001, 2006, 2011, 2016, 2021 என அனைத்திலும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உள்ளார். 73 வயதாகும் ஸ்டாலின் சென்னை மாநில கல்லூரியில் BA ஹிஸ்டரி பயின்றவர். இவரின் சொத்து மதிப்பு 8.88 கோடி ஆகும். இவரின் மதம் இந்து, சாதி, இசை வேளாளர். 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடும் தொகுதி கொளத்தூர். சின்னம் உதயசூரியன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர். இவர் முதலில் 1989ஆம் ஆண்டு எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1991, 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளிலும் தொடர்ந்து அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 71 வயதாகும் இவர் சேலம் ஸ்ரீ வாசவி கல்லூரியில் BSc படித்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு அசையும் சொத்துக்கள் 47 லட்சத்திற்கும் அதிகம். அசையா சொத்துக்கள் மனைவி மற்றும் கூட்டு குடும்ப பெயரில் சுமார் 3 கோடிக்கு மேல் உள்ளது. இவரின் மதம் இந்து, சாதி கொங்கு வேளாளர் கவுண்டர். 2026 தேர்தலில் இவர் போட்டியிடும் தொகுதி சேலம் மாவட்டம் எடப்பாடி. சின்னம் இரட்டை இலை. சீமான் நாம் தமிழர் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர். 2016ஆம் ஆண்டிலிருந்து அவரது கட்சி போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி உற்றது. 59 வயதாகும் இவர் சிவகங்கை இளையான்குடியில் உள்ள ஜாகிர் உசேன் கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் பயின்றுள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 31 லட்சம் மதிப்பிலான அசையும் சொத்துக்களை கொண்டுள்ளார். இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், சாதி நாடார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடும் தொகுதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. சின்னம் ஏர்கலப்பை சுமக்கும் விவசாயி. விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர். உச்ச நடிகராக திகழ்ந்து வந்த விஜய் 2024இல் தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கி அரசியலில் என்ட்ரி கொடுத்தார். இவர் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். 51 வயதாகும் விஜய் சென்னை லயோலா கல்லூரியில் விஸ்காம் படித்தார். ஆனால் சினிமா மீதான ஆர்வத்தால் படிப்பை முழுமையாக தொடரவில்லை. இவரின் சொத்து மதிப்பு 600 கோடிக்கும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், சாதி வெள்ளாளர். 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடும் தொகுதி சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என கூறப்படுகிறது. இவரின் சின்னம் விசில்.